வீட்டுக்கு கொண்டாந்து குடுக்குறது என்ன சாப்பிட்டு கட்டிங்க கொண்டாந்து கொடுக்க சொல்லியா? ஏதோமா கொடுக்க தெரியல, ஒழுங்கா தெளிவா சொல்லு. சம்பளத்தை தான் சொல்றாங்க. அப்படி சொல்லுமா? நீங்க குடிக்கிறத பத்தாம வீட்டுக்கு கொண்டு குடுக்குறது இல்லைன்னா அப்புறம் ஏதோ குடுக்க சொல்றேன். அத வேற கொட்டிட்டு வந்து குடுக்குறேன்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொடுத்தா தான் சரிபட்டுவாங்க. ஆத்தாடி. அப்பதான் குடும்பமே குடியார குடும்பம் சொல்லுவாங்க. அப்படி இல்லையா? குடியும் குடித்தனமும். நான் சொன்னது. நான் தான் சொல்றேன். குடியும் குடித்தனமும் தான் குடும்பம் அப்படித்தாமா இருக்கு. என்ன நீங்க சொல்றத வச்சு தானே நானும் சொல்றேன். முதல் காரணம் நாங்க குடிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். எப்படி சொல்ல வர்றீங்க? அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தை உறந்தா தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க? 2 வருஷத்துக்கு 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் தாய்ப்பால் நல்லா சத்த தாய்ப்பால் குடிப்பேன், சத்த வந்து விளையாடுவேன், மறுபடிக்கும் போய் பால் குடிப்பேன், மறுபடிக்கும் விளையாடுவேன். அப்ப தாய்ப்பால் அப்படி கொடுத்தாங்க 5 வருஷம் 6 வருஷம். இப்ப நீங்க அப்படியே இருக்கியா? ஏங்க குழந்தை உறந்து 5 நாள் பால் கொடுக்குறேன். ஏங்க என்னமா தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த உடம்பா இது? ஆமாமா. பார்த்தா அப்படி தெரியல. எப்படி தெரியுது? பசுமாட்டு பால் குடிச்சு வளர்ந்த மாதிரி இருக்குது. எந்த பால் எத்தனை பால் இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு ஈடாகாதுமா. ஓஹோ ஆமாமா. அது என்னமோ உண்மைதாங்க. முதல்ல தாய்ப்பால் தான் சிறப்பு. ஆமா. அதுக்கடுத்து தான் பசுமாட்டு பால்லாம் சிறப்பு. என்ன மாட்டு பால்? பசுமாடு. தெளிவா சொல்லியா? பசுமாட்டு பால் தான் சிறப்பு. சரி. அப்பெல்லாம் 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப அப்படியா இருக்கியா? குழந்தை வரணும் 5 நாள் தாய்ப்பால் கொடுக்குற, 6ஆம் நாள் எடுத்து வாயில வச்சிருக்க பாட்டுல. அப்ப வச்ச பாட்டில் தான் என் பங்காளிய பாட்டிலோட திருறாங்க. அதே தண்டி வீங்கி கிடக்க முன்னாடி குடிக்கிறோம் மட்டும் சொல்லாம எப்பவுமே நாங்க இல்லன்னு வச்சுக்க உன்னை சுண்டல் விக்கோட கூப்பிட மாட்டாங்க. யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். ஆம்பளை எல்லாமே நாங்க குடும்பம் நடத்துற குழந்தையும் பெத்து காட்டுவோம். எப்படி புள்ள வைப்பியா? ஊசி மூலமாதே. நீங்க ஊசி போட்டு இப்ப புள்ள வச்சிட்டியா? ஆமா. நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. சரி. இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஆமா. கோயில்ல பூஜாரி கேக்குறாரு, தங்கச்சி உன் பேர் என்னமான்னு. உன் பேரை சொல்லிடுவேன். சரி. இந்த உன் மயன் பேர் என்னன்னு கேட்டா உன் மயன் பேரை சொல்லிடுவேன். சரி. இந்த பயலோட அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். இல்ல கார்த்தின்னு தான் சொல்ல முடியும். ஆமா, அது எப்படி சொல்லுவேன்? அப்புறம் ஊசி போட்டு விட அப்ப என்ன ஏன் சொல்றா? ஊசி எங்க இருந்து? ஊசி போட்டு விட ஊசியில உள்ள மருந்து யாருக்கு? எங்க இருக்கானே? சரி ஆமா, எனக்கு பிரச்சனை வேணாம். சரி. இந்த இடத்துல என்ன பண்ணி யாரும் பார்க்கலாம் இருக்கீங்க? என்ன அப்படி யாரும் பார்க்கற? இளந்த பழம். இளந்த பழம். ஆமாங்க. This is a fruit. புருட்டு தான். எல்லாமே புருட்டு தானா? ஃப்ரூட். புருட்டு தான். யோ இங்கயா ஃப்ரூட். புளுட்டா? புளூட் இல்ல, புளூட்னா என்ன? கண்டன் கையில வச்சிருக்கிறது புளூட். அப்படியாமா? ஆமா. நீங்க உங்க பழம் இளந்த பழம் வைக்கிறீங்களா? ஆமாங்க. உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்க. சரி, நீங்க என்னங்க பண்ணாங்க? நான் பெரிய புளியம்பழம் வியாபாரி, பல பிசினஸ்மா. என்னென்ன பிசினஸ்? நம்ம சீசன் தக்கன மாறிக்கிறது. இப்ப இன்னைக்கு என்ன வியாபாரம் பண்ணாந்திருக்கீங்க? அம்மா இன்னைக்கு வந்து நான் வந்து புளியம்பழம் வைக்கலாம்னு இருக்கேன். கொட்டை எடுத்த பழமா கொட்டை எடுக்காத பழமா? கொட்டை எடுத்த பழம், கோணலாய் இருக்கும் பழம். சரி. புளிசோறு நல்லா இருக்குமா? குடித்தால் வளவலன்று இருக்கும் பழம். புளிசோறு நல்லா இருக்குமா? கொந்தை கண்டால் லொபக்கன்று போகும். யோ புளிசோறு நல்லா இருக்குமா? ஆமா, உங்களுக்கு தான் தெரியும், பழத்தை எடுத்து சாப்பிடுறது தான் தெரியும். நம்மள பொறுத்தவரை பழம் பிடிக்காது, செங்காய் தான் பிடிக்கும். அப்ப நாம ஆமா, அதனால வியாபாரம் சேர்ந்து பாத்துறோமா? இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம், இது செக்க செவந்த பழம், இது தென்னாக இனிக்கும் பழம், எல்லாரும் வாங்க பழம், இது எழுதின மறந்த பழம், வரவனுக்கு வாங்கலையே இழந்த பழம், ஒருவனுக்கு வாங்கலையே இழந்த பழம், படிவனுக்கு வாங்கலையே இழந்த பழம், ஐயா இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம். ஆமாங்க. ஏமா உங்க பழம் எப்படி குடுக்குறீங்க? ஏன் பழம் குத்து கணக்கா, புடி கணக்கா, இல்ல போடு கணக்கா? எல்லா கணக்கும் மூணுமே கலந்து. நமக்கு ஏத்தால தாண்டா இருக்கு. அவர் ஒரு வழக்கு, அவருக்கு ஒரு வழக்கு. என்ன ஐயோ வழக்கு தெளிவா சொல்லியா? அவருக்கு ஒரு வழக்கு. சரி. மாப்ள உனக்கு என்ன? ரெண்டு தாண்டா இருக்கு. இல்லம்மா, அது ரெண்டு. அட உங்களுக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? நாடக அமைப்பாளர் 3 இட்லி வாங்கி கொடுத்தாரு. ஒரு இட்லி சாப்பிட்டு செரிச்சு கீழே போயிருச்சு. 2 இட்லி மட்டும் அப்படியே நிக்குது செரிக்காம. சரியா கரைச்சு விடு. அது மதியம் கொடுத்தாரு, இன்னைக்கு கொடுத்தது சாப்பாடுமா? சாப்பாடு இல்லங்க. இட்லி மாதிரியா தெரியல. உங்களுக்கு தெரியல, நான் முன்னாடியே சாப்பிட்டேன் இட்லி வந்து. முன்னாடி சாப்பிட்டேன், ஆனா இப்ப இருக்குறது இட்லி மாதிரியா தெரியலடா. உங்க நொல்ல கண்ண நல்லா முழிச்சு பாரியா. நம்ம செட்டியாரல விட அப்பா மாதிரியா இருக்குடா. அப்போ நீங்க இழந்த பழம் வைக்கிறீங்க, நான் புளியம்பழம். சரி. என் பழத்தை எடுத்துலவா? புளியம்பழம். அம்மா புளியம்பழம் புளியம்பழம், கொட்டை எடுத்த பழம், எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம், கையில் புளித்தால் வளவலன்று இருக்கும் பழம்,
பொந்தை கண்டால் உபக்கன்று போகும் பழம். நீங்க பழம் பிடிச்சிருக்கீங்களாமா? என்னத்த பிள்ளைய நாங்க புளிய பழத்தை பிடிக்கல, புளிய கரைச்சுதான் பழக்கம். நீங்க ஆமா பழம் பிடிச்சே இல்ல. இதுதான் பழம்னு வச்சுக்கம்மா. சரிங்க. ஒரு உதாரணத்துக்கு எங்க பழத்தை புடிமா பாப்போம். எப்படிங்க பிடிக்கிறது தெரியாது, சொல்லி காட்டுங்க. ஒண்ணுமே தெரியாம தான் நடிப்பேன், பழமே பிடிக்காம. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் பழம் வச்சுக்க. எங்க நைவா அப்படி சொல்லி பிடி பாப்பா. சொல்லி காட்டியா முத. நைவா அப்படி பிடி பாப்பா. ஆத்தி குறவாலே பிடிக்கிறாள். ஆத்தாடி இது பெட்டி கார் வச்சிருக்க பழம் என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? அதுதாம்மா இருதல முனிய. ஆத்தாடி ரெண்டு பக்கமும் படம் எடுக்குமா. சாம பெருசா இருக்குமா? மிருத கார் வச்சிருக்கேன்னு தெரியுமா? என்னது? ஆளுதான் இப்படி கண்டம் கருவே. சரி. இது ஆல் ரவுண்ட் கார் வச்சிருக்கேன்னு தெரியுமா? பேச நிறைய இருக்கு போல இருக்கு. அது கொம்பேரி முட்டை. ஆத்தாடி இது தாள கார் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அது ஓல பாம்பு. தொங்கிருச்சா? இது நல்லா இருக்கு. திடீர்னு கொட்டாய்க்குள்ள போயிட்டு வருமா? நான் வச்சிருக்க தெரியுமா? என்னது? கடல் பாறை. என்னது? எங்க ஊர் தொண்டி. அங்க கடல்லே தான் இருப்பான். இங்கிட்டு வந்தா மாறிடுவான். அரிசி விசிறுக்கறுத்து சிங்காரி பொட்டு வைத்து அம்மா வாமா அம்மா வாமா வாமா. நெசமானி செஞ்ச பாவம் தேன் மொழி பூங்கொடி காளியம்மா அஞ்சம்மா ருக்குமணி தானே தன்னாலே தானே. மானே உன்னை தானே எண்ணி நானே பாடுறேன். பாவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏழோ ஆடுறேன். அடியாத்தே அத்தே அடிபாது காத்தே என் மனச மாத்தி போட்டே நீ மல்லாக்க மல்லாக்க. என் செல் நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா தான். குடுக்கலாம்டா. இடுப்பு முள்ள குண்டி முள்ள எதுவுமே ஆட்டது வர நம்ம ஆடணும்னா குண்டி செட்டாத்த வர. அடிவாடி புள்ள ராசாத்தி பச்சிருக்கே இது ஊட்டியில வாங்கினது அறிய மாட்டேன்னு சொல்லாதடி. வலிக்குது மனசு கோபப்படம வாங்கிக்கடி. அடியே ராசாத்தி
போகணும் 3 மணிக்கு போகணும். எதங்க தூக்க விடல? தூங்க விடல, தூக்கவும் விடல. எனக்கு உன்னை பார்த்தேன் அத்தங்கர ஓரமா நம்ம 2 பேரையும் போன் பேச சொன்னாரு. மன்னாரு பைபையுள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு. அத்தங்கர ஓரமா அண்டு பிடிக்க சொன்னாரு. வச்சு வச்சு பாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து தேடுதே. மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற. காலையில எத்தனை மணிக்கு ரூமுக்கு வர போற. நீ சொன்னாய் நான் ரூம காலி பண்ண சொல்லிடுவேன். என் மல்லிப்பூ வச்சு வச்சு அந்த வெள்ளி நிலா வந்து தேடுதே. புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. This is love. Love? What is this love? அப்படினா என்ன டவுசர் போட்டு கேக்குறதா? இல்ல போடலாமா ப்ளூ டவுசர். உங்க லவ் அப்படினா என்னன்னு கேக்குறேன். ஓ காதல்னா என்னன்னு கேக்குறீங்க? ஆமா. நம்ம காதல்னா கருப்பா இருக்கும். காதல்னா கருப்பா இருக்கா? ஆமாமா. நீங்க காதல் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அப்படினா என்னன்னே தெரியாதுங்க.
நிசமா தெரியாது. பொய் சொல்லாத. அட தெரியாதுங்கன்றல. காதல் தெரியாம இருப்பேன். இந்த காலத்துல. அப்படினா நிசமா தெரியாது. காதல்னா நான் ஒரு சின்ன பிள்ளை. காதல்னா என்ன தெரியுமா? என்னது? குழந்தை பிறக்கிறது. குழந்தையா? எப்படிங்க பிறக்கும்? டேய் நம்ம டிசைட் எடுத்துக்குறா. காதல் பண்ண எப்படி காதல் தெரியுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாததே ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? காமம் வேறு பெண்ணே, காதல் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம், இது தெய்வம் தந்த காதல். காமம் வேறு பெண்ணே, காதல் வேறு பெண்ணே, தேகமும் தேடும் காமம், தெய்வம் தந்த காதல். அது தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும். காதல் முத்தி போனால் அது இங்கே சேர வேண்டும். அங்கே கொஞ்சம் சாய்ந்தால் காதில் தாங்கவே. ஓடு ஓடு உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். பொது இடைவிடாமலும் அகப்படாமல் கட்டில் பூவெளி கையால். காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? ஏம்மா என் காதல் சொல்லிட்டேன். ஓகே. உங்க காதல் எப்படி காதல்? அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு அடிச்சேன். அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒண்ணு பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒண்ணு பார்த்ததுமே. அடி அஞ்சுகமே ஒண்ணு கொஞ்சமே. நான் மெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வருதுல. அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு அடிச்சேன். அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே ஒண்ணு பார்த்ததுமே. பொய்னு கத்த
காதல் பண்ண சொல்லிட்டு இந்த பிள்ளைய காலையில் சொல்லிக்கிறாம பேக்க தூக்கி போயிருங்க. இவ வேணா போட்டுமியா இவங்க அம்மா இருக்கு பொண்ணு கேட்போம்ங்கிறேன். எத்தனை தெய்வம் இருந்தால் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் எடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமை தெரியும். இந்த தாயினுடைய சேலை எதற்கெல்லாம் பயன்படுகிறது? இந்த ஆத்தா வந்தாலே ஹலோ ஹலோ அத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க புலி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்கு தோணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும். பார்த்தால சேத்தனைக்கே தோணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும். நீச்சல் பழகினது கொஞ்சேரதாலே அண்ண பூஞ்சோரதாலே பெருந்தர விரிப்புலனா படுத்து கடந்தது கொஞ்சேரதாலே அண்ண பூஞ்சோரதாலே இரச்சல காயும் போது வாரமில்லா தெரியும் இத்து பல சேயின் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகை சும்மாட இருக்கும் சேல கட்டி அரைச்சதன் சக்கரையா இடிக்கும் சேல கட்டி அரைச்சதன் சக்கரையா அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல கட்டி தூங்க துடி கட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பத்தால சேத்தனைக்கே தோணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த அக்கா கட்டி பழகுனது ஆடு கட்டி மேய்ச்சது புஞ்சேரதாலே அந்த பூஞ்சோரதாலே வெக்கையில விசிறியாக வெயிலுக்குள்ளே குடையா புஞ்சேரதாலே அந்த பூஞ்சோரதாலே வெற்றிக்குள்ள மறிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட வீரர்களுக்கு கட்டு போடு மயிரக உஞ்சோல மனசுக்குள்ளே விரியும் வெளுத்த சேலதிரி விளக்கு பட்டா எரியும் வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டா எரியும் சேல அந்த ஆகாயத்தை போல கட்டி தூங்க
Hello. 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 ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காப்பதுதான் ஏதோ மார்பினில் நாடும் மாறாமல் தேடும் ஆழம் தான் வேண்டும் என் காதல் என்னும் வாழும் நாள் வேண்டும் தெய்வங்கள் எல்லாம் தீராத நேரம் தேவன் நீ வேண்டும் சேரும் நாள் வேண்டும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலர்ந்தே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காப்பதுதான் ஏதோ நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நான் ஒரு வண்ணம்